இப்ப ரீசென்ட்டா விஜய் சங்கீதா டைவர்ஸ் இஷ்யூ தான் வந்து பயங்கரமா வைரலா போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து விஜய் போட்டு நெறைய பேர் அடிக்கிறாங்க. அது இல்லாம விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து சங்கீதாவையும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. தேர்தல் நேரத்தில இந்த மாரி பண்றீங்க அப்படிங்கிற மாரி. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தனுக்கும் தனிப்பட்ட பர்சனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்ப பொலிட்டிக்கல்ல வந்து விஜய் மேல ஒரு 1000 கருத்துக்கள் வைக்கலாம். இல்ல சினிமால 1000 கருத்துக்கள் நம்ம வைக்கலாம். ஆனா பர்சனல் லைஃப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு விமர்சனம் பண்றக்கோ, ஒரு கேள்வி கேட்கறக்கோ, ஒரு கேலி பண்றக்கோ எந்த ஒரு உரிமையும் யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவன் லைஃப். அத தான் நம்ம பார்த்தாகணும். அப்படி நம்ம மேல எல்லாம் விமர்சனங்கள் வச்சா, நம்ம எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம பர்சனல் லைஃப்ல எப்படி இருப்போம்? அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்ட் பர்சனல் லைஃப்ல எப்படி இருப்பாங்க? நம்ம ஃபேமிலியோட பர்சனல் லைஃப்லலாம் எப்படி இருப்பாங்க? அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப எல்லாரோட பர்சனல் லைஃப்பையும் நம்ம விமர்சனம் வச்சோம்னா, நம்மளோட நிலைமைலாம் என்ன? இப்ப செலிபிரிட்டீஸ்ங்கிறனால அவங்களோட லைஃப் வந்து ஈஸியா தெரியுது. இதே வந்து நம்மள மாரி ஒரு மிடில் கிளாஸ் ஆளுகளோ, இல்ல கொஞ்சம் புவர் பீப்பிள்ஸோ அவங்களோட பர்சனல் லைஃப்ஸ் எல்லாம் இங்க வெளிய யாருக்கும் தெரியாது. ஒரு சினிமா, இல்ல ஒரு சீரியல், இல்ல அரசியல்ல இருக்கிற ஆளுகளோட பர்சனல் லைஃப் அப்படிங்கிறனால வெளியே தெரியும்போது வந்து ஒரு கிண்டலும், கேலிக்கும் உள்ளாகுற மாரி ஒரு செயல்களா இருக்கு. இது ரொம்ப தவறான விஷயம். அதனால வந்து இந்த மாரி யாரும் ட்ரோல் பண்ணாதீங்க. விஜயவோ, சங்கீதாவையோ, இல்ல இந்த ஒரு இஷ்யூ வச்சு யாரும் ட்ரோல் பண்ணாதீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதுதான் பார்க்குறேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.